ஜோஸ்வான்ற ஒரு பையனோட அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு ஜெரின்னு பேர் வைக்கிறாங்க. திடீர்னு அந்த குழந்தை ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணா மூச்சு விடல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கொஞ்ச நாள் அந்த குழந்தை இறந்துடணும்னு சொல்றாங்க. அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக வீட்டில் இருக்க ஒரு பொருளையும் வித்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஒரு நாள் ஜோஷோட மாமா வந்து இவனை கல்ஃபு கூட்டிட்டு போய் அங்கேயே நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்றாரு. ஜோஷோட அப்பாவும் அம்மாவும் வேற வழி இல்லாம அவனையும் அங்க அனுப்புறாங்க. பல வருஷமா ஜோஷுவா அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. திடீர்னு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது, தங்கச்சி இறந்துட்டான்னு. இவரும் ஊருக்கு போய் தங்கச்சியோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சு வைக்கிறாரு. ஜோஷுவாவும் வெளியே போக வண்டி ஏதாச்சும் இருக்குமான்னு அப்பாட்ட கேட்கறான். அவரும் தங்கச்சியை கூட்டிட்டு போக யூஸ் பண்ண வண்டி தான் இருக்குன்னு சாவி கொடுக்குறாரு. அந்த வேனை எடுத்துட்டு போய் ஒரு ஏரியில் நிறுத்திட்டு அங்கேயே தூங்கிடுறாரு. காலை எந்திரிச்சு பார்த்தா இறந்து போன தங்கச்சி வேன்ல இருக்கா. ஜெனியை காருக்குள்ள பார்த்த ஜோஷ்வா, நீ தான் இறந்துட்டு இங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது ஜெனி எனக்கே தெரியலனான்னு சொல்றா. ஜோஷா உடனே உள்ள போய் அவங்க அம்மா கிட்ட ஜெனிக்கு கடைசி ஆசை ஏதாச்சும் இருந்துச்சான்னு கேட்கறான். அவங்கள உன்னதான் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தான்னு சொல்றாங்க. ஜெனி ஜோஷ்வா கிட்ட எனக்கு பசிக்குதுன்னு சொன்னதா ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தரான் ஜோஷ்வா. ஜோஷ்வா கண்ணுக்கும் ஜெனி வளர்த்த நாய்க்கும் மட்டும்தான் ஜெனி தெரியுறா. அடுப்புல இருந்து ஃபோன் பண்ணி ஜோஷ்வா எப்போ வரேன்னு கேட்கறாங்க. அவனும் 2 நாள்ல வரேன்னு சொல்றான். ஜெனியை போயே ஆகணுமான்னு கேட்கறா. கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்றான் ஜோஷ்வா. மறுநாள் ஜோஷ்வாக்கு நிறைய பார்சல் வருது. இதெல்லாம் நான் ஆர்டர் போடல டெலிவரி பார்ட்னர் கிட்ட சொல்லும்போது ஜோஷ்வாக்கு திடீர்னு ஜெனி ஞாபகம் வருது. அவகிட்ட போய் கேட்டா எல்லாமே உனக்கு தான் ஆர்டர் போட்டேன்னு சொல்றா. எதுக்கு இவ்வளவு ஆர்டர் போட்ட, இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லைன்னு சொல்லி ஜோஷ்வா ஜெனி கிட்ட சண்டை போடுறான். ஜோஷ்வா திட்டுனால ஜெனி அழுதுட்டு கார் டோரை லாக் பண்ணிடுறா. கோவத்துல வீட்டு உள்ள போன ஜோஷ்வா வீட்டுல இருக்க எல்லா போட்டோ எடுத்து பொறுமையா பார்த்துட்டு இருக்கான். வீட்டுல இருக்க எல்லா போட்டோலையும் ஜெனி ஜோஷ்வா போட்டோ வச்சு போட்டோ எடுத்திருக்கா. அதை பார்த்து அழுதுட்டே போன ஜோஷ்வா, இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடயே இருக்கேன்னு சொல்றான்.